வணக்கம் நண்பா. இத பற்றி பேசலாமா, பேசக்கூடாதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் டாக்கீஸ் ஏதாவது ஒரு செய்திய பரப்பணும் அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் அவர் மேல ஒரு வன்மம் செய்தி சார்ந்த பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் பாரதி ராஜா அவருடைய இரங்கல் அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருப்பாரு. அவருடைய அந்த ஸ்பாட்டுக்கு. அங்க போன உடனே ராதிகா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமா கையெடுத்து கும்பிட்டுவிட்டு, அதன் பிறகு சீமான் அவர்கள் வணக்கம் வைப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அதாவது சீமான் அவர்களுக்கும், ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எந்த மாதிரியான முரண்பாடு இருந்தாலும் சரி, அதாவது இந்த ஒரு விஷயத்தில கண்டிப்பா அந்த இடத்துல எந்த ஒரு முரண்பாடும் காட்டாம, சீமான் அவர்கள் கடைசி வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இருந்துட்டுருப்பாரு. அதாவது அவர் மாலை போடும்போதும் சரி, மாலை போட்டுவிட்டு அந்த தன்னுடைய அஞ்சலி செலுத்தும்போதும் சரி, அதன் பிறகு பிரஸ் மீட் குடுப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த பிரஸ் மீட்லயும் சரி, கடைசி வரைக்கும் சீமான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இருந்திருப்பாருங்க. அதாவது வாங்க போலாம் அப்படிங்கிற மாரி சீமான் அவர்களே ரஜினிகாந்த் அவர்கள அந்த மாலை போடும் இடத்திற்கு, அதாவது பாரதி ராஜா அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு கூட்டிட்டு போவாருங்க. அதாவது சீமான் அவர்களுக்கும் சரி, ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, எந்த ஒரு முரண்பாடு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அந்த காட்டாத விஷயம் உண்மையில ஒரு நல்ல ஒரு இதா சொல்லப்படுது. கண்டிப்பா சீமான் அவர்களுக்கு கிரேட்ஸ் அப் சார். அண்ட் கவுண்டமணியை கண்டுகொள்ளாத ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவதுங்க, அது ஒரு டெத் பிளேஸு ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு, "வாங்க கவுண்டமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? படம் எப்படி போகுது?" அப்படியே கேட்பாங்க. என்னங்க மீடியாஸ் இந்த மாரிலாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? அது பிஹைண்ட் டாக்கீஸ் சொல்றாங்க. என்னன்னா, அதாவது ரஜினிகாந்த் அவர் வராரு, கண்டுகொள்ளாம போறாரு. கவுண்டமணி அவர் கைய புடிச்சு பேசுறாரு அப்படிங்கிற மாரி. ஏங்க, அதாவது ரஜினிகாந்த் அவர் வரும்போது முன்னாடி ராதிகா அவங்களும் இருந்தாங்க, சீமான் அவர்களும் இருந்தாங்க, கவுண்டமணி அவர்கள் இருந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தரா பேசி வச்சுட்டு இருந்தாரு. ரஜினிகாந்த் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ராதிகா அவர்கள பேசி வச்சாரு. 2வது சீமான் அவர்கள் தலையாட்டினாரு. சீமான் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டாரு. 3வது கவுண்டமணி அவர்கள் கைய குடுக்கும்போது தன்னுடைய கையும் குடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். இத மீடியாக்கள் பார்க்கலையா? இத ஒரு செய்தியா பரப்பி பேசிட்டு இருக்கீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இரங்கல் செய்திக்கு வந்தாரு. அங்க ஏதோ ஒரு பட ஷூட்டிங்க்கோ, ஒரு இதுக்கோ வரல. ஒரு ஃபங்ஷனுக்கும் அட்டெண்ட் பண்ணல. அங்க எல்லாத்துக்கும் கைய எடுத்து கும்பிட்டு, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கொஸ்டின கேட்கறக்கு இல்ல. ஒரு இரங்கல் செய்திய தெரிவிக்க, ஒரு அஞ்சலி செலுத்த வந்த ஒரு நிகழ்வு. டெத் நிகழ்வு. அந்த இடத்திற்கு எப்படி ரஜினிகாந்த் அவர் செயல்படணுமோ, அது செயல்பட்டுட்டு இருக்காரு. அவரு செய்ய வேண்டிய முறைய அவர் கரெக்ட்டா செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவர் இப்படி பண்ணக்கூடாது. அத வேற மாரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, போன ஒரு டெத் நிகழ்வு ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் அவர்கள் லாஸ்ட்டு டைம்ல டெத் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. அது நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய இரங்கல் ஃபங்ஷன். அந்த அஞ்சலி ஃபங்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துருப்பாருங்க. அந்த ஃபங்ஷன்ல சாரி ஃபங்ஷன் சொல்லக்கூடாது. ஒரு அஞ்சலி டெத் நிகழ்வு அது சொல்லணும். ஓகேவா? அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி வந்த பிறகு பிரேமலதா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் பேசுவாங்க. அண்ட் பதிலுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவாரு. ஒருத்தர் பேசும்போது நம்ம பதில் குடுத்து பேசணும். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, "அந்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. அந்த நீங்க பேசின யார் ஹீரோ டயலாக் நல்லா இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் அவர்களும் கேட்பாங்க. நல்ல டைரக்டர் நெல்சன் அவர்கள் அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லுவாரு. உடனே மீடியாக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு, "டெத் விழாவுல இப்படியெல்லாம் பேசலாமா? அதாவது படத்தோட ஷூட்டிங்க பேசி ப்ரோமோ பெருமைப்படுத்துறாங்களே, படத்தோட பேசக்கூடிய இடம் தான் அதுவா? டெத் ஃபங்ஷன்ல எப்படியெல்லாம் பேசணும்?" அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருப்பாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அமைதியா இருக்கக்கூடியவர்ட்ட பிரேமலதா விஜயகாந்த் ஏதாவது பேசணும் அப்படிங்கிறனால பேசுறாங்க. அது தலைவர் 174 அண்ட் கமலஹாசன் அவருடைய அந்த படத்த சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொன்னாரு. இப்ப அந்த மாரி பேசினது சரியா? நான் கேட்பது மீடியாவிடம். அதாவது மீடியாக்களுக்கு கன்டென்ட் கிடைக்கவில்லை என்றால் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தி தான் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து பார்த்தா சுத்தமா தெரியுதுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கரெக்ட்டா செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி அவர்கள் தன்னோட கைய குடுத்தாரு. ரஜினிகாந்த் அவர்களும் கைய குடுத்தாரு. இருவரும் ஒரே டைம்ல வளர்ந்து வந்த ஹீரோக்கள் தான். அதில எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஓகேவா? கவுண்டமணி அவர்கள் காமெடி நடிகரா போயிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஹீரோ நடிகரா வந்துட்டாரு. வேற எதுவும் இல்லைங்க. பட் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தது சரியான பணி என்று நான் நினைக்கிறேன். இத மீடியாக்கள் பெருசுபடுத்தாமல் இந்த செய்தியோட நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் செய்தது சரியே. அதாவது சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? படம் எப்படி போயிட்டுருக்கு? அப்படி இப்படின்னுலாம் பேசாம, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி ரஜினிகாந்த் அவர்கள் செயல்பட்டுருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்ட்டுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.